சம்மர் ஸ்டார்ட் ஆக போகுது, ரூஃப் ஹீட்டை கம்மி பண்ண மாடியில் கூல் ரூஃப் கோட்டிங் அடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? அப்போ நல்லா ஏமாற போகிறீங்க. இதனால் உங்கள் ரூம் கூலிங் ஆக 1% கூட சான்ஸ் இல்லை. ஆக்சுவலாக உங்களுக்கு கோட்டிங் அடிக்கிறதுனால என்ன ப்ராசஸ் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. ரூஃபில் கோட்டிங் அடிக்கிறதுனால ஒரு சர்ஃபேஸ் லேயர் ஃபார்ம் ஆகுது. அது டைரக்ட் சன்லைட்டை ரூஃபில் அப்சர்வ் பண்ண விடாமல் ரிஃப்ளெக்ட் ஆகுது. இதனால் ரூம் டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகுமே தவிர கூலிங் எல்லாம் ஆகாது. எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாம பண்ணா இப்படித்தான். பிளான் பண்ணி பண்ணணும். இந்த கோட்டிங்கை எஃபெக்டிவாக அடிக்கிறதுக்கு நான் சொல்கிற டிப்ஸை நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒயிட் பெயிண்ட் அடிக்கிறதுனால 40% to 60% ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்புறம் ஹீட் ரிஃப்ளெக்டிவ் கோட்டிங். இந்த கோட்டிங் அடிக்கிறதுனால 70 to 90% ஹீட் ரிஃப்ளெக்ட் ஆகும். இந்த மாதிரி கோட்டிங் அடிக்கிறதுனால உங்கள் ரூஃப் டெம்பரேச்சர் 15 to 30 டிகிரி கம்மியாகும். உங்கள் ரூம் டெம்பரேச்சர் 5 to 10 டிகிரிஸ் கம்மியாகும். இதனால் ஏசியோட கன்சப்ஷன் கம்மியாகும், கரண்ட் பில்லும் சேவ் ஆகும். இதில் முக்கியமான விஷயமே எந்த சர்ஃபேஸில் எந்த கோட்டிங் அடிக்கணும்னு தெரிஞ்சு அடிக்கிறது தான். உங்கள் வீட்டோட ரூஃபுக்கு என்ன மெத்தடாலஜி பெஸ்ட்டாக இருக்குன்னு தெரிஞ்சுக்க மெட்லிஸ்ட்டில் இன்ஸ்பெக்ஷன் புக் பண்ணுங்கள்.